தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து மகத்தான வெற்றி பெறுவோம். இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் 25,000 கோடி மதிப்புள்ள 3085 ஏக்கர் கோயிலுக்கு சொந்தமான அரசு நிலங்களை தாவேகா அரசாங்கத்தின் மாவட்ட நிர்வாகமானது அவசர கதியில முறைகேடாக தனி நபர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளது. பிஜேபியுடைய மாநில தலைவர், பிஜேபியுடைய எச் ராஜா, இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி மாமா, இப்படி அதாவது பகீர் குற்றச்சாட்டுகளை கிளப்பி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் நீண்ட காலமாக தங்களுடைய நில உரிமை மீட்பதற்காக போராடிய 10,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை எளிய மக்களுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்களின் உத்தரவின்படி மாவட்ட நிர்வாகமானது மக்களுக்கு நிலத்தை மீட்டு கொடுத்துள்ளது. இதுல எது உண்மை அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முன்னதாகவே நமது கொங்கு நியூஸ் 007 இந்த யூடியூப் சேனலில் யூடிஆர் பட்டா, நத்தம் பட்டா, பத்திரப்பதிவுகளில் தன்னுடைய நில உரிமையை இழந்தவர்கள் எப்படி மீட்டெடுப்பது, அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, அதற்கு மனு தயாரிப்பது எப்படி, அதை எந்த அதிகாரிகளிடம் வழங்குவது, அதே போல நிலவியல் வண்டிப்பாதை, பூசுதி வண்டிப்பாதை, அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எப்படி, அதே போல 1865 அப்டேட் வரைக்கும் நில உரிமை பதிவேடுகள் என்னென்ன உள்ளது, அது எந்தெந்த ஆண்டுகளில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்பட்டது, அதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறுவது எப்படி, தர மறுத்தால் முதல் மேல்முறையீடு, இரண்டாவது மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்வது எப்படி, இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகள், வருவாய் நிலை ஆணைகள், பத்திரப்பதிவுத்துறையுடைய சுற்றறிக்கைகள், இன்னும் அரசுடைய பல துறைகளுடைய ஆணைகள், சுற்றறிக்கைகள் குறித்தெல்லாம் 170 வீடியோக்களை இந்த சேனல்ல நம்ம வெளியீடு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் 20 லட்சம் மக்கள் இந்த காணொளிகளை பார்த்து பல ஆயிரம் பேர் தங்களுடைய நில உரிமைகளை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வீடியோவை நம்ம ஆதாரத்தோடு வெளியீடு செய்கிறோம். சரி, 25,000 கோடி முறைகேடு வழக்குக்கு போயிடலாம். நிலம் என்பது ஆதியில் நம்முடைய முன்னோர்களான விவசாயிகள் காடுகளையும் மேடுகளையும் பள்ளங்களையும் பாறைகளையும் செதுக்கி செதுக்கி பொன் விளையும் பூமிகளாக மாற்றி அதில் தானியங்களை விளைவித்து தானும் உண்டு தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். இதை பார்த்து நம்மை ஆண்ட மன்னர்கள், அதன் பிறகு வந்த முகலாயர்கள், அதன் பிறகு வந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யங்கள் விவசாயிகளை அடிமைப்படுத்த வேண்டும், அதில் விளையும் தானியங்களை கொள்ளையடிக்க வேண்டும், அதற்கு ஒரு வரி விதிப்பு முறை, அதற்கு ஒரு பட்டா முறை, அதற்கு ஒரு வருவாய்த்துறை நிர்வாகம் என்று உருவாக்கி பராமரித்தார்கள். பண்டைய காலத்துல மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கோயில்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஊதியமாக அன்றைக்கு பண்டமாற்று முறை, அதாவது தானியங்கள் தான், அதை கொடுக்க இயலாத போது இந்த விவசாயிகள் இந்த நிலங்களில் தானியங்களை விளைவிப்பதை பார்த்துவிட்டு அந்த விவசாய விளைநிலங்களை விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி கோயிலில் பணி செய்யக்கூடிய பூசாரிகள், மேனேஜர்கள், மிருதங்கம், தவில், புல்லாங்குழல் வித்துவான்கள், தாசிமார்கள், பூக்கட்டக்கூடியவர்கள், நந்தவனத்தை பராமரிக்கக்கூடியவர்கள், கோயில் காவலாளிகள் என்று சொல்லி இவர்களுக்கெல்லாம் அந்த நிலத்தை நீ இனாமா வச்சுக்கோ, கோயிலுக்கு பணிவிடை செய், அதற்கு ஒரு இனாம் தூய ரெஜிஸ்டர் உருவாக்குனாங்க, அதை பராமரித்தார்கள். அந்த இனாம் நிலங்களை பெற்றுக்கொண்ட அந்த இனாம்தாரர்கள் திரும்ப அந்த நிலத்துடைய ஆதிக்குடிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் வந்து, எங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தெரியாது, எங்களால் உங்கள் அளவுக்கு இந்த விவசாய நிலங்களில் இறங்கி உழைக்கவும் முடியாது, நீங்களே இந்த விவசாய நிலங்களை தொடர்ந்து உழுது விவசாயம் பண்ணுங்க, ஆண்டுதோறும் எங்களுக்கு இத்தனை வல்ல தானியங்கள், இத்தனை மூட்டை தானியங்களை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு பரஸ்பரம் அந்த நிலத்தில் தொடர்ந்து விவசாயிகளே அந்த உழவு பணிகளை மேற்கொண்டார்கள். இதுதான் இந்த வரலாறு. இதன் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கமானது ஒரு வருவாய் ஆவணங்களை உருவாக்கணும், நிலம் தொடர்பான ஒரு சர்வேயை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 1865 பின்னிட்டு பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் உருவாக்குனாங்க. அதில் குறிப்பாக ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தை தயார் பண்ணாங்க. அதில் திருப்தி அடையாத பிரிட்டிஷ் அரசாங்கமானது 1900 1930 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் துல்லியமான ஒரு ரீசர்வே ரீசெட்டில்மெண்ட்டை உருவாக்குனாங்க. அதன்படி ஏக்கரா செண்டு கணக்கில் நிலங்களை அளவீடு செய்தார்கள், சர்வே எண்களை கொடுத்தாங்க. இது அரசு நிலமா அல்லது ரைத்துவாரி நிலமா அல்லது இனாம் நிலமா என்ற கேள்விகளை கொடுத்தாங்க. இறுதியில் அந்த ஆர்எஸ்ஆர் புத்தகத்தில் இனாம்தாரர்கள்னா இனாம்தாரர்கள் பட்டாதாரர்கள் பெயரில் இருக்குது,
ரைத்துவாரி பட்டாதாரனா ரைத்துவாரி பட்டாதாரர்களுடைய பெயர் அந்த களத்தில் இருக்கு. இந்த ஆவணமானது இன்றைய தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வழங்கப்பட வேண்டிய ஒன்று. இதன் பின்னிட்டு சுதந்திர இந்தியாவில் 1948 இந்த ஜமீன் கிராமங்களை எல்லாம் ஒழிக்கணும், எஸ்டேட்டுகளே ஒழிக்கணும். எஸ்டேட் மற்றும் ஜமீன் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்து அந்த நிலங்களை எல்லாம் எடுத்து அங்கு உழவடை செய்த விவசாயிகளுக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கப்பட்டது. இதன் பின்னிட்டும் கூட ஒரு கிராமங்களில் பெரும்பகுதியான நிலங்கள் ரைத்துவாரி நிலங்களாகவும் ஒரு பகுதி நிலங்கள் இனாம் நிலங்களாகவும், அது குறிப்பாக கோயில் இனாம் நிலங்களாகவும் இருந்தது. இதை பார்த்த நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் எதிர்காலத்தில் விவசாயிகள் இந்த இனாம் நிலத்தால பெரிய பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு மைனர் இனாம் ஒழித்தல் மற்றும் ரைத்து வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் 1963 பிரிவு 30 கீழே ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு தாலுக்கா அல்லது சின்ன சின்ன தாலுக்காவில் இருந்தால் பல தாலுக்காக்கள் ஒன்றாக சேர்த்து செட்டில்மெண்ட் கோர்ட் என்ற ஒன்றை நிறுவி அதில் செட்டில்மெண்ட் தாசில்தார் என்ற நீதிபதி அந்தஸ்தில் ஒருவரை ஏற்படுத்தி இனாம் நிலங்களை வைத்துள்ள விவசாயிகள் இந்த கோர்ட்டில் மனு செய்து ரைத்துவாரி பட்டா பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இதனுடைய அடிப்படை விதிமுறைகள் என்ன கேட்டால், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட தேதியிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு இனாம்தாரர்களிடம் இருந்து பத்திரப்பதிவுத்துறை மூலமாக விவசாயிகள் கிரயமாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி கிரயம் பெற்ற விவசாயிகளிருந்து இன்னொரு விவசாயி கிரயம் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த முதல் கிரயமானது இந்த சட்டம் கொண்டு வந்த தேதியிலிருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்க வேண்டும். இந்த கிரயம் பெற்ற விவசாயிகளோட வாரிசுகளாகவும் இருக்கலாம். இவங்க தான் இந்த மனுதாரர்களாக இந்த சட்டத்தின்படி செட்டில்மெண்ட் தாசில்தாரிடம் மனு செய்ய முடியும். இது ஒன்றாவது. ரெண்டாவதாக கிராம கர்ணம். இப்போ விஏஓன்னு சொல்கிறோம்ல, அப்போ கிராம கர்ணம். கிராம கர்ணமானவர் இந்த செட்டில்மெண்ட் தாசில்தாருடைய விசாரணையில் ஆஜராகும் பொழுது இந்த நிலத்தில் மனுதாரான இந்த விவசாயி கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவத்தில் இருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இனாம்தாரர்களிடம் இருந்து கிரயம் பெற்ற பத்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த நிலம் எதிர்காலத்தில் அரசு தேவைக்கு பயன்படாது, அதனால இவருக்கு ரைத்துவாரி பட்டா வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அடுத்ததாக அந்த இனாம் நிலங்கள் எந்த கோயிலுக்கு சொந்தமானதோ அந்த கோயிலுடைய நிர்வாகி இந்த விவசாயிக்கு பட்டா கொடுக்கக்கூடாது, இது எங்கள் கோயிலுக்கு தேவை அப்படின்னு குறுக்க வரக்கூடாது. அப்படி குறுக்க வந்தால் அது கோயிலுக்கு தேவையில்லை, இந்த சட்டத்தின்படி எனக்குத்தான் பாத்தியப்பட்டது, அதற்கான சரியான விதிமுறைகள் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி தான் அதை நிரூபிக்கணும். இதை நிரூபித்த பின்னிட்டு இந்த விவசாயிக்கு இனாம ஒழித்து விட்டு இவரது பெயரில் ரைத்துவாரி பட்டா வழங்கலாம், அதற்கு இவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி செட்டில்மெண்ட் தாசில்தார் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார். அதுதாங்க செட்டில்மெண்ட் கோர்ட் ஃபைல் அல்லது செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதன்படி அந்த கன்சல்டேட் தொகையை விவசாயி செலுத்திய பிறகு ரைத்துவாரி பட்டா விவசாயிக்கு வழங்கப்பட்டுவிடும். இதில் இந்த பணம் செலுத்த தவறினாலும் சரி, இந்த விதிமுறைகள் நிரூபிக்கப்படாமல் போனாலும் சரி, அந்த விவசாயிக்கு பட்டா கிடைக்காது. கோயில் பேரில் ரைத்துவாரி பட்டா வழங்கப்படும். மொத்தத்தில் இனாம் ஒழிக்கப்பட்டு விட்டு தனிநபர்கள் உடைமையாளர்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்டத்துடைய நோக்கம். குறிப்பாக ரைத்துவாரின்னு சொன்னாலே தனி மனித விவசாயிக்கான சொந்தமான நிலம் அப்படின்னு பொருள் கொள்ளும். இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோ அல்லது கோவில் தரப்போ மேல்முறையீடு செய்து கொள்ளலாம். இந்த ப்ரொவிஷன்லாம் 1965 முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு 70 வரைக்கும் இந்த அப்பீல் நடைமுறைகள்லாம் இருந்தது. இதன் பின்னிட்டு பட்டா பெற்ற விவசாயிகளும் இந்த நிலத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. 1979 தமிழ்நாடு அரசாங்கமானது அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதன்படி நில அளவை செய்யப்பட்டும் ஏற்கனவே ரைத்துவாரி பட்டா பெற்ற விவசாயிகளும் சரி, ஏற்கனவே கோயில் நிலத்தை பட்டா ஏற்படுத்தப்பட்ட அதில் உழவுப்பணி செய்த விவசாயிகளும் சரி, பெரும்பாலானவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. இதில் தான் குழப்பம் நிலவியது. இதன் பின்னிட்டு 2007 திமுக அரசாங்கமானது கோயில் நிலங்களை இனிமேல் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. அது எந்த தீய நோக்கத்தின் அடிப்படையில் நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஐஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இனாம் பேர் ரெஜிஸ்டர், தூய இனாம் பதிவேடு, அதை எடுத்துக்கிறாங்க. அதன் பின்னிட்டு நான் சொன்னேன் இல்லையா, 1930 வரைக்கும் ஒரு ரீசர்வே ரீசெட்டில்மெண்ட் பண்ணி அதில் ஒரு ஆர்எஸ்ஆர் தயார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய இனாம் நிலங்களை எடுத்துக்கிட்டு இவைகளை எல்லாமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள், இதில் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறையானது ஒவ்வொரு மாவட்ட பதிவாளர்களுக்கும் ஒவ்வொரு சார் பதிவாளர்களுக்கும் கடிதம் அனுப்பி வைத்து பத்திரப்பதிவு தடை விதிக்க சொல்லி அதன்படி பத்திரப்பதிவுத்துறையானது அதை கொஞ்சம் கொஞ்சமாக 0 வேல்யூ பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக 1912 தாங்க திருச்சி ஜில்லாவில் கரூர் தாலுக்காவில் இப்போ 3084.95 ஏக்கர் நிலங்கள்
கோயில் நிலமாக இனாம்தாரர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலமாக இருந்திருக்குது. அது இந்த மைனர் இனாம் ஒழித்தல் மற்றும் ரைத் வாரியாக பெயர் சேர்த்தல் சட்டத்தின்படி 65 காலகட்டத்தில் ரைத்வாரி பட்டாவாக செட்டில்மெண்ட் கோர்ட் தாசில்தார் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மாற்றப்பட்டது. யூடிஆர் சர்வேல மீண்டும் அந்த பட்டாதாரர்களுக்கோ அல்லது அவர்கள் விற்பனை செய்த நிலவுரிமை மாற்றம் பெற்ற விவசாயிகளுக்கோ அல்லது அவள் வாரிசுல் வேலையோ பட்டா வழங்கப்பட்டது. அப்படி வழங்கப்பட்ட வகையில் 3390 நபர்களுக்கு யூடிஆர் ஏ ரெஜிஸ்டர் படி பட்டா வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்பு ரைத்வாரி பட்டாவாக அவர்கள் மாற்றப்பட்டு ரைத்வாரி பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருவாய்த்துறையில் தொடர்ச்சியாக 70 ஆண்டுகள் ஜேர்னி பண்ணியிருக்காங்க. பதிவுத்துறையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஜேர்னி பண்ணியிருக்காங்க இந்த விவசாயிகள். தற்போதைய கரூர் மாவட்டம் கரூர் தாலுகாவில் இன்னும் அரவக்குறிச்சி தாலுகாவில் 4 திருக்கோயில்கள், 15 கிராமங்கள், 471 சர்வே நம்பர்களில் 3084.95 ஏக்கர் நிலம், 3390 பட்டாதாரர்கள் பெயரில் இருந்துள்ளதை இப்போ தாவேகா அரசாங்கமானது பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சிட்டு போய் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரோடு இது குறித்து பேச வைத்து அதன் பின்னிட்டு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் இவர்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி சிஎம்முடைய பொலிட்டிக்கல் பிஏ ஜெகதீஷ் பழனிசாமி கவனத்துக்கு கொண்டு சென்று அதன் பிறகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று போர்க்கால அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற இந்த விவசாயிகளுக்கு எளிய மக்களின் முதல்வரான விஜய் அவர்கள் ஒரு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வருவாய்த்துறை உயர்மட்ட அதிகாரிகளை கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த ரைத்வாரி பட்டா மாற்றப்பட்டுள்ளதா என்பதை எல்லாம் போர்க்கால அடிப்படையில் பரிசீலித்து கடந்த 9/7/2026 அன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் முத்துக்குமரன் அவர்கள் ஏற்கனவே ரைத்வாரி பட்டாவாக இருந்த நிலங்கள் கோவில் நிலங்களோடு சேர்ந்து பத்திரப்பதிவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த நிலங்களுக்கெல்லாம் தடை நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 திருக்கோயில்களுக்கு சேர்ந்த 15 கிராமங்களை சார்ந்த 471 புலன்கள் உள்ள 3084.95 ஏக்கர் 3390 பட்டாதாரர்களுக்கு சேர்ந்த நிலங்களை பத்திரப்பதிவு தடையை 0 வேல்யூ நீக்கணும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு கடிதம் வைக்கிறாரு. இணை ஆணையர் உடனடியாக ஆன்லைன் வழியாக அந்த உத்தரவை ஆணையருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஆணையர் பதிவுத்துறைக்கு இந்த தடங்களை நீக்கலாம்னு சொல்லி ஒரு கடிதம் வழங்குறாங்க. இதன்படி கடந்த 9/7/2026 இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நிர்கதியாக நடு ரோட்டில் நின்ன விவசாயிகளையும் குடியிருப்பாளர்களையும் காப்பாற்றி இருக்கிறாரு நம்ம தமிழக முதல்வர். இதுல தாவேகா தலைவர் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் தற்போது கரூர் வராரு. 9ஆம் தேதிக்கு பிறகுதான் அவர் கரூர் வராரு. 9ஆம் தேதி இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் இணைந்து கொண்டார். அப்போ விஜய் வரும்பொழுது வரவேற்கிறாங்க. விஜயுடைய மேடையில் மைக் பிடித்து அவருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு கோரிக்கைன்னு வைக்கிறார். அதுக்கு இந்த இனாம் நில பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லார். ஏற்கனவே தீர்த்து வைக்கப்பட்டது. அது இவர் நேம் பண்றதுக்காக ஸ்கோர் பண்றதுக்காக அந்த இஷ்யூவை அங்கே சொல்றார். உண்மையிலேயே 2007ஆம் ஆண்டு திமுக அரசாங்கம் நடக்குது. அந்த திமுக அரசாங்கம் 0 வேல்யூ தவறுதலாக பண்றாங்க. அதன் பிறகு 2011 அதிமுக அரசாங்கம் வருகிறது. அப்பொழுது செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்துறை அமைச்சராகிறார். விஜயபாஸ்கர் யூனியன் சேர்மன் ஆகிறாரு. ஏதோ ஒன்றியத்தில் ஏதோ ஒரு பொறுப்பில் வர்றார். அப்போவெல்லாம் விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து இதுக்கு தீர்வு காண எந்த முயற்சியும் எடுக்கல. அப்போ 2013-2016 காலகட்டம் முடிந்து விட்டது. 2016 மீண்டும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மகத்தான வெற்றி பெறுகிறார்கள். ஏன்னா நாங்களும் அதற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறோம். விஜயபாஸ்கருக்கும் கூட பிரச்சாரம் செய்திருக்கிறோம். விஜயபாஸ்கர் என்ன செய்கிறாருன்னா அப்போ முக்கியமான அமைச்சராக மாவட்ட செயலராக மாறுகிறார். செந்தில் பாலாஜி சீனிலிருந்து தூக்கப்படுகிறாங்க. அப்பவும் இந்த பிரச்சனை இருக்கு. அந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக விஜயபாஸ்கர் என்ன முயற்சி எடுத்தார் அப்படிங்கிறது பொது வழியில் சொல்லணும். ஏன்னா இப்போ தாவேகாவுடைய மாவட்ட செயலாளரும் தாவேகாவுடைய கட்சியை சார்ந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் போன்றவர்களாம் முயற்சி எடுத்து இந்த 0 வேல்யூ நீக்கிவிட்டு சுமார் 20,000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இதுல தான் ஏதோ கோரிக்கை வச்சு மீட்ட மாதிரி விஜயபாஸ்கர் மூக்க நுழைப்பது ரொம்ப அபத்தமானது. ஏன்னா இந்த இனாம் நிலங்கள் குறித்து 10க்கும் மேற்பட்ட வீடியோக்களை ஏற்கனவே நாம கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே வெண்ணமலை முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான அந்த 500 ஏக்கர் நிலம் எப்படி பறிபோச்சு, அதை எப்படி 10 ஆண்டுகளாக அதை ஆண்டவர்கள்லாம் மீட்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாம நீதிமன்றம் கண்டெம்ட் ஆஃப் வழக்கில் உத்தரவு பிறப்பித்து அதை அகற்ற சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வரும் பொழுது அப்போ போய் அந்த இடத்துல இந்த விஜயபாஸ்கர், எம்பி ஜோதிமணி போன்றவர்கள் எல்லாம் நாடகம் போட்டார்கள்.
மக்களை எப்படி இந்த அரசியல் திருவிடையாளர்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரிதான் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நாமும் ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம். அப்போல்லாம் அந்த விஜய் பாஸ்கர்லாம் எங்களை பார்த்து கிண்டல் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட விஜய் பாஸ்கர் இப்போ இந்த கட்சியில் இணைந்து கொண்டார். தமிழக முதல்வர் விஜயவை கிண்டல் செய்தார் முன்பு. இப்போ அதை பெருந்தன்மையோடு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைத்துக் கொண்டிருந்தார். அது நாம் வரவேற்கிறோம். ஆனால் யாரோ செய்த ஒரு உழைப்பை மதியழகன் அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவர் இதுக்கான முயற்சி எடுத்த பிறகுதான் இது இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு முந்திக் கொண்டு ஏதோ தமிழக கோரிக்கை வைக்கிற மாதிரி பிரச்சனை முடிஞ்ச பிறகு அந்த கோரிக்கை முன்வைக்கிறார். இனாம் நில பிரச்சனைகள் தொடர்பாக நமது கொங்கு நியூஸ் நாட் யூடியூப் சேனலில் நம்ம ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ லிங்கை தர்றோம். அதே போல கரூர் மாவட்டம் இந்த மண்மங்கலம் வெண்ணமலை முருகன் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலப்பிரச்சனை தொடர்பாகவும் நம்முடைய முன்னால் போட்ட வீடியோவை லிங்கை தரீங்க, அது முழுமையாக போய் பாருங்க. அதே போலதான் இந்த கோயில் நிலத்தை பற்றி சரிவர புரிதல் இல்லாதவர்கள் எல்லாம் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அவங்க யாராவது என்னோட விவாதிக்க தயார் அப்படின்னு சொன்னா தாராளமாக நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். எப்படி கோயில் நிலம் உருவாக்கப்பட்டது, எப்படி அது இனாம் பேர் ரெஜிஸ்டர் தயாரிக்கப்பட்டது, எப்படி ரீசர்வே ரீசர்வல் பைசால ரெஜிஸ்டர் உருவாக்கப்பட்டது, எப்படி இனாம் ஒழித்தல் மற்றும் ரைத் வாரியாக பெயர் சேர்த்தல் 1963 பிரிவு 30 கீழே ரைத் வாரி பட்டா வழங்கப்பட்டது, அதன் பின்னிட்டு யூடிஆர் சர்வே எப்படி நடத்தப்பட்டது, அதன் பிறகு நத்தம் சர்வே எப்படி நடத்தப்பட்டது, டிஎஸ்எல்ஆர் சர்வே எப்படி நடத்தப்பட்டது, இது குறித்து யாராவது விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் 170 காணொலிகள் நான் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து என்னோட விவாதிக்கலாம். இன்னும் சொல்ல போனா பிஜேபியுடைய முன்னாள் தலைவரும் தற்போது ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிற அப்படி மாப்பிள்ளை அண்ணாமலை கூட நம்ம வீடியோவில் சொல்லியுள்ள கருத்துக்களை அப்படியே எடுத்து அப்டேட் பண்ணி தான் தன்னுடைய ஃபேஸ்புக்லேயோ அதோ ஒரு சோசியல் மீடியா எழுதியிருந்தார். இப்போ நேற்று கூட அவர் அப்படிதான் பேசியிருக்கார். பேசுங்க, அந்த விழிப்புணர்வுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியாது, நம்ம சொல்லியிருக்கிறோம், எங்ககிட்ட இருந்து எடுத்து நீங்கள் பேசுறீங்க, இதில் ஒன்றும் தவறு கிடையாது. எவ்வளவு பெரிய புள்ளி விவரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம தாவேகா ஆட்சியின் மீதும் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் குற்றம் சாட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் கோயில் ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் எங்களோட தாராளமாக விவாதிக்கலாம். நான் பிறந்த தாய்மண் கரூர், நான் பிறந்த தாய்மண் கரூர். என்னுடைய இரத்த வழி உறவுகளாக இருக்கட்டும், இன்னும் அந்நிய உறவுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது ஆதியில விவசாயிகளாட செதுக்கப்பட்ட நிலங்கள். அந்த நிலங்கள் கோயிலுக்கு வாலண்டரியா மன்னர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது திரும்பவும் கர்ம வீரர் காமராஜரால விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. திரும்பவும் திமுக அரசு என்ற அரக்கனால் அது ஜீரோ வேல்யூ பண்ணி அந்த நிலம் பறிக்கப்பட்டது. அதை திரும்பவும் எளிய மக்களின் முதல்வான எங்களது தளபதி விஜய் மீட்டு மக்களிடம் இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். இதுல எங்க முறைகேடு நடந்திருக்கிறது, எங்க 25,000 கோடி ரூபாய் சொத்துக்களை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, தவறான குற்றச்சாட்டுக்களை தயவு செய்து முன்வைத்து 10,000 குடும்பங்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த செயலுக்கு ஆதரவாக இருந்து இதை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய கொங்கு தமிழர் கட்சியின் சார்பிலும் கொங்கு நியூஸ் நாட் 7 யூடியூப் சேனல் மற்றும் லேண்ட் ரைட் ரெக்கவரி சோசியல் மீடியா குழுவின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறிதொரு வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி.